ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். இன்றைக்கி நம்ம க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். நார்மலாக ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் எந்த மெத்தடில் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து செட்டு சாரீலாம் நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி க்ளோஸ் நெக் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நம்ம கட் பண்ண வேண்டிய கிளாத்தை இது மாதிரி எடுத்து நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைட்லேயும், ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் பாகம் இருக்கிற மாதிரி இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம போட்டுக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் கிளாத்தை வந்து நேராக எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணலாம். பேக் பார்ட் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து தையலுக்கான அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவு, சரிங்களா, செஸ்ட் ரவுண்டு 9.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் தேவையான அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதே போல் லென்த்தாக நம்ம வந்து 4 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுறேன். இது நீங்கள் கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் ஃபோல்டிங் சைடு பக்கத்தில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங்க்கு லைன் போட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கிங்கை ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம லைன் போட்ட இடத்த இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து கட் பண்ண போகிறோம். கீழ் பக்கத்தில் பேக் பட்டி மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸினுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணணும். ப்ளவுஸினுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான அளவு 13.5 இன்ச்சு. ஷோல்டரில் தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 14 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம போட்ட லைன்லேருந்து மேல் பக்கமாக 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். சைடில் நம்ம 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ண இடத்தையும் இது போல் லைன் போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு நம்ம கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் விட்த்து, ஓகேங்களா. இதில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம 2.5 3 வரைக்கும் வந்து நெக் அகலம் வந்து மார்க் பண்ணுவோம், சரிங்களா. பட் இதில் பாருங்கள், நான் லீனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2.25 2.5 வரைக்கும் மார்க் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு க்ளோஸ்டாக கிடைக்கும், சரிங்களா. நான் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே வந்து உடல் பருமனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மார்பு சுற்றளவை பொறுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 4 இன்ச் அப்படிங்கிறது 5 இன்ச்சாகவே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு லீனாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால 4 இன்ச் வந்து போதுமானது. டோட்டல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. அதை அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா. டோட்டல் ஷோல்டர் 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் நம்ம ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் லென்த், ஆம்கோல் லென்த் அப்படிங்கிறது நம்ம டோட்டல் ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் முன்ன பின்ன இருக்கும். ஆக 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். காலர் நெக் ப்ளவுஸ், காலர் நெக் சுடிதார் நம்ம ட்ரா பண்ணும் பொழுது ஷோல்டர் அகலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆர்ம் லென்த் அதிகப்படுத்துவோம் இல்லைங்களா, அதே சேம் மெத்தடு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2.25 இன்ச் மேல் பக்கமாகவும் 2.25 இன்ச் இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆம்கோல் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சிடி வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்து நான் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், சேம் அளவு அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணலாம்.
பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணாலே போதுமானது தான். இதுங்க ஃபுல் வந்து ஹை நெக்கு வந்து வேணும் அப்படின்னா 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. பட் இவங்க வந்து 3.5 இன்ச் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நார்மலான ப்ளவுஸ்க்கு நம்ம 8, 8.5, 9, 9.5 வரைக்கும் வைப்போம். சரிங்களா? இது ஹை நெக் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம். நான் 3.5 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக் ரவுண்டு அதே அகலத்தில் பாக்ஸ் போட்டு பேக் நெக் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் அனைத்துமே பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் போலவே நம்ம நெக் பகுதியிலேருந்து நெக்ஸ்ட்டு ஷோல்டர், அடுத்து ஆம்கோல் பகுதி, அடுத்து சைடு உயரம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழ்ப்பக்கத்தில் பட்டி மடித்து அடிக்கிறதுக்காக போட்ட லைன் கிட்டேயும் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது சின்ன ஒர்க்கு தான், பட் ஆனால் மிஸ்டேக்ஸ் வந்து பெருசாகும். அதனால் எப்போவுமே வந்து ராங் சைடு வந்து நோட் பண்ணி பழகிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்துட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பேக் பார்ட் எடுத்துருக்கோம், இந்த சைடில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ண பேக் பார்ட்டை எடுத்து இது போல் மேல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதனுடைய அளவுகள் அனைத்து நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தடில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் கிராஸ் கட்னால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் மார்க் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆம்கோல் டெப்த் வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள், நார்மலாக உங்களுக்கு நெக் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 5 to 6 இன்ச் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இதுவே வந்து லோ நெக் வேணும், நல்லா வைடாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 6 இன்ச் 6.5 7 வரைக்கும் கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவே ஹை நெக் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் பாருங்கள் இந்த மாதிரி 4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் பாருங்கள், பேக் நெக்கோட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு க்ளோஸ் நெக் ப்ளவுஸ்க்கு பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். தையலுக்கு போக மீதி நம்ம கட் பண்ணும் பொழுது நீட்டாக கரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட்டு லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ண இடத்த இது போல் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. நம்ம எப்பவும் கட் பண்ணுற மாதிரி தான். சைடில் பாருங்கள் 1.5 இன்ச் வந்து மேல் பக்கமாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து கிராஸினுடைய அளவு பாருங்கள் 3.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கிராஸ் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அகலத்துக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டினுடைய அகலம் சரியாக நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கீழே டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போடும்பொழுது, அதாவது ஃபஸ்ட்டு டாட் வந்து நீங்கள் தையல் போடும்போது நல்லா ஹைட்டாக, அதாவது 3 இன்ச்சுக்கு தையல் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? இல்லை ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் ஆம்கோல் டெப்த் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக 2 இன்ச்சுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து டெப்த் எடுத்துகிட்டு அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம எப்பவும் போல் டெப்த் வந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் வந்து ஷோல்டரினுடைய அகலம் கம்மியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஷோல்டரினுடைய அகலம் அப்படியே இருக்கட்டும். கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃப்ரண்ட்டில் மட்டும் டெப்த் எக்ஸஸாக எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். அந்த மாதிரி வந்து டெப்த் எடுத்துக்கோங்க.
எடுத்துகிட்டு இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கத்துலேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃபோல்டிங்கை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் இது மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்து ரொம்பவே வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால் ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மீதி இருக்கிற கிளாத்தை எடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நாலாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. 1 இன்ச் வந்து அகலத்தில் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மடித்து ஹெம் பண்ணாலும் அல்லது மடித்து தையல் போட்டாலும் நம்மளுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவினுடைய நீளம் சரியான அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக சேர்த்து 7.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா, 7.5 இன்ச் வந்து டோட்டலாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துல மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம போட்ட லைன்லேருந்து உள்பக்கமாக 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்கோல் ரவுண்டு என்ன அளவோ அந்த அளவு அப்படியே வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 7.25 இன்ச் வந்து ஆம்கோல் ரவுண்டினுடைய அளவு. அது அப்படியே வந்து நம்ம கிராஸ் வைஸில் மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோல்டிங்லேருந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ண இடத்து வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்தையும் ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்தையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தையலுக்காக நம்ம மார்க் பண்ண இடத்தையும் இது மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோல்டிங்லேருந்து நம்ம தையலுக்கான அளவு மார்க் பண்ண இடத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது. இதில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம கீழ் எட்ஜிலேருந்து நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், சென்டர் மார்க்கிங்கை நோக்கி இந்த மாதிரி சி மாதிரி ஒரு வளைவுகள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபோல்டிங் சைடை நோக்கி ஒரு சி மாதிரி ஒரு வளைவு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ் மாதிரி ஒரு வளைவு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஆம்கோல் ரவுண்டை இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழ் எட்ஜிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீழ் சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ண இடத்த ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. தையல் போடுறப்ப நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர்கட் கொடுத்தோம் இல்லைங்களா சென்டரில், அந்த இடத்துல இருந்து கீழ்ப்பக்கமாக லைட்டாக ஒரு 1/4 to 1/2 இன்ச்சுக்குள்ளார ஸ்லீவ் வந்து டெப்த் எடுத்துக்கலாம். நம்ம டெப்த் எடுக்கிற பகுதி ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெப்த் எடுத்துட்டோம். ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பட்டி ரெடி பண்ணிக்கலாம். பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி 3 இடத்துலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ கிளாத்தில் வந்து கீழ் சைடில் தையலுக்காக 1/2 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். கொக்கிப்பட்டி சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்லேருந்து பேக் பார்ட்டில் நம்ம வந்து லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா மடிச்சடிக்க, அது வரைக்கும் எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. அந்த அகலத்தை அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச். சரிங்களா? அந்த அகலத்தையும் எடுத்து அந்த அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு டாட் நேர் பார்த்திங்க அப்படின்னா அகலம் அப்படிங்கிறது 1.5 இன்ச் இருக்குது. பட் ஆனால் நம்ம 2 to 2.5 இன்ச்சுக்குள்ளார மார்க் பண்ணணும். சரிங்களா? அதனால் 2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெர்கட் வரைக்கும் எவ்வளவு லென்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு. இந்த 7.25 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சைடில் வந்து எவ்வளோ அகலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச். இந்த 3.5 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டியினுடைய 3 அகலங்களையும் வந்து மார்க் பண்ணிட்டோம்.
மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக விட்டே நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி திக்னஸாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2 கிளாத் வந்து உள்பக்கமாக எக்ஸஸாக கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டி திக்னஸாக இருக்கிற வரைக்கும் பாருங்கள், கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். முன்னாடி வந்து சுருண்டு வராமல் இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு கிளாத் வந்து எக்ஸஸாகவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், பட்டி, ஸ்லீவ் அனைத்துமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்துமே உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகும். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.